ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீர் சுவாமி. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எமக்கு நன்றி நன்றி நன்றி. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி 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 ராஜா. அந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்துமாக்கள் குறித்த நேரத்தில் அப்பா கடந்து வர உதவி செய்யுங்க ராஜா. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் போதகர் மூலம் கர்த்தாவே வேத சத்தியங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை உண்மையாய் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. வியாதியாய் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வியாதிகளை எல்லாம் தேவன் தாமே நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க ராஜா. கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நாளாக மாற்றித் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உமது கிருபையின் பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா என்ற இந்த இரண்டாவது ஆராதனையிலும் வெறுமையாய் நாங்கள் திரும்பாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் ஆவியானவரே எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி ராஜா, நன்றி. சபையில் பரிசுத்தம் காணப்பட நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது ராஜா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. வாலிபர் ஊழியத்தில் கர்த்தாவே வாலிபர்கள் மத்தியில் பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தத்தோடு கர்த்தாவே உமது ஊழியத்தை நாங்கள் செய்திட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. சபையில் பரிசுத்தம் காணப்படட்டும், வார்த்தையில் பரிசுத்தம் காணப்படட்டும், ஒவ்வொருவரும் செய்கிற செயலில் பரிசுத்தம் காணப்படட்டும், ஒவ்வொருடைய எண்ணத்திலும் பரிசுத்தம் காணப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் ஆராதிக்க எப்படி வந்திருந்தாலும் ஆண்டவர் திரும்ப போகும்போது கர்த்தர் மகிழ்ச்சியால் வாயை திருப்தியாக்குவார். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம், தெரியாதவர்கள் செகண்ட் ஸ்டான்ஸால என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. கடந்திட்ட நாட்களில் உம்முடைய கரம் என்னை தாங்கினது. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன்.
மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்பேன். கடந்திட்ட நாட்களில் உன் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. கடந்திட்ட நாட்களில் உன் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். சுகவாழ்வு என்னில் துளிர்த்து புது வழி திறந்திட்டீரே. 1000 நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகும். நெருக்கத்தின் மத்தியில் அழைத்த போது உருக்கமாயிரக்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. நெருக்கத்தின் மத்தியில் அழைத்த போது சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. 1000 நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே. 1000 நாவினால் பாடினாலும் அன்பிற்கு ஈடாகாதே. நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் என்றென்றும் பாடிடுவேன். ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய், ஜீவிய நாட்கள் எல்லாம் உன் புகழ் பாடிடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நன்மையினால் என் வாயை நிறைத்திட்டீரே. நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே. இன்னும் சத்தமா பாடலாமே. ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய். இன்னும் ஒரு முறை. நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே. ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய். ஜீவிய நாள் எல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. ஜீவிய நாள் எல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடு. எல்லாரும் பாடி. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை என்று பாடிடுவே. செய்தவைகளை என்றென்று பாடிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்று பாடுவேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் இப்படி பாடுறாங்க, வாய் மட்டும்தான் அசைது. ஹல்லேலூயா. மோனோ ஆக்ட் டம் ஷெராட்ஸ்க்கு பேர் கொடுத்துருக்கலாம். தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முழு இருதயத்தோடு துதிக்க வேண்டும்.
முழு உள்ளத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் முழு இதயத்தோடு துதிக்க வந்திருக்கிறீங்க? நீங்கள் வந்தாலும் வரலைனாலும் இப்படி துதிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. உங்களை விட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லாம முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உன்னதமானவர், என் உறைவிடம், என் கேடகமானவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக சபையின் சத்தம் எழும்பட்டும். ஒரு பாட்டு கச்சேரி கிடையாது. நீங்களும் ஆண்டவரை சேர்ந்து என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பாட வேண்டும். ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமே, ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. நெருக்கடி வேலை புகலிடமே, நெருக்கடி வேலை புகலிடமே. உன்னதமானவரே, இன்னுரை விட நீர்தானே. இசையா, உன்னதமானவரே, இன்னுரை விட நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரை, அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிட்டதே இல்லை ஆண்டவர் நம்மளை. ஹல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிறீங்களா? அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே. உண்மையா சொல்ல முடியுமா? ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமான இயேசையா, என் உறைவிடம், என் உறைவிடம் நீர்தானே. என் உறைவிடம் நீர்தானே, புகலிடம் நீர்தானே. என் மறைவிடம் நீர்தானே, என் புகலிடம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற துதிகள் மத்தியில் அவர் இறங்கி வருகிற தேவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு ஜெபத்தை போல எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும், சத்ருவின் கை ஓங்க விடாதேயும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்ரு ஓங்க கூடாது, சத்ருவின் கை ஓங்க கூடாது. அப்பா, உங்க கரந்தான் உயர்ந்து இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்களோ?
வாய்களை திறந்த ஆண்டவரே எங்களுக்காக நீர் எழுந்தருளுவீராக எழுந்தருளுவீராக. ஓ ஹalleluya hallelujah hallelujah. Thank you Father. ஓ மை ஆராதிக்கிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தர் எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து, அப்பா நீ எழுந்தருளும், எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. உன்னதமானவரே, கரங்களை உயர்த்த முடிஞ்சவர், என் நூரை விட நீர்தானே. உன்னதமானவரே, என் நூரை விட நீர்தானே. நீர்தானே ஊரை விட மறைவிட நீதான், நீங்கதாம்பா. ரிபாலதரவதனம் ரிகதனமோ ரிபாலதரமோ. உன்னதமானவரே, நீர்தான் என் கேடகம், என் துணையாளரே, என்னை தேற்றுகிறவரே, எனக்காய் எழுந்தருளுகிறவரே. ஆண்டவரை ஒரு விசையா கேளுங்க. ஆண்டவரை எழுந்தருளும் எழுந்தருளும், சத்துருவின் கை ஓங்க கூடாது. எழுந்தருளும் தகப்பனே, என் ஆண்டவரே எனக்காக எழுந்தருளும். ஓ ஹalleluya hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா எனக்காக எழுந்தருளுங்க அப்பா. எங்க வேலையில எழுந்தருளுங்க, எதிர்கால வேலையில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில், எங்க தேசத்தில் எழுந்தருளும். ஓ ஹalleluya, உம்மை ஆராதிக்கிறோம், ஓ உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya hallelujah. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவீங்களா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை போல். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya. உன்னதமானவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. எத்தனை பேர் உண்மையா பாடுனீங்க? நீர்தானே என் புகலிடம், நீர்தான் என் மறைவிடம், நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் தஞ்சம். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய கேடகமா இருந்தா, ஹalleluya. கேடகத்தோட வேலை என்ன தெரியுமா? எதிரின் அம்பு வரும்போது நம்மை பாதுகாக்கிறது கேடகம். அவரு கேடகமா இருப்பார் என்று சொன்னார். அவர் உங்க வாழ்க்கையில கேடகமா இருப்பாருன்னா ஒரு எதிரி நம்பு அவரை தாண்டி நம்ம இடத்தில் வரவே முடியாது. எதிரி எவ்வளவு பலசாலியா வேணா இருக்கலாம், என் ஆண்டவர் என் கேடகம். ஆண்டவர் உங்களுக்கு கேடகமா இருந்தவங்க கையை கொஞ்ச நேரம் சும்மா வச்சிடலாம, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நிறைய பேர் ஆண்டவருடைய அன்பை உன்னு ருசிக்கவே முடியல. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya. அவரை புகழ்ந்து பாடின நேரம் போறதே தெரியக்கூடாது. ஹalleluya. உன்னதமானவரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஹalleluya. உங்களுக்கு பசிக்கலன்னா நான் 1 மணி வரைக்கும் என்னால் ஆண்டவரை துதிக்க முடியும். ஹalleluya. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். ஆமென். ஆண்டவர் நம்முடைய உறைவிடமா இருப்பாருன்னா, கேடகமா இருப்பாருன்னா, என் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை.
ஆண்டவர் என் கேடகம். அதை சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கேடகம், இயேசுனுடைய கேடகம். பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களுக்கு யார் கேடகம்? பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? நான் என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், உன்னதமானவரை நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த பயம் இல்லை, எதிர்கால பயம் இல்லை, பாவ பயம் இல்லை, சாப பயம் இல்லை, மரண பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரோ ஒரு 3 பேருக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். 3 பேருக்கு ஆண்டவர் சிலுவையில் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அவங்க இப்படி இல்லை, நல்ல விடுதலையா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கை வலிச்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதே என்னுடைய வாஞ்சை. பயம் இல்லை, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். ஆமே. அஞ்சிட மாட்டேன். ஆனா ஒரு நாளும் பயப்பட போறது இல்லை. பாடலாமா அத பாட்டா? எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆளில் யாரும் நம்ம வேடிக்கை பார்க்க வரல, அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என்னுடைய தலையை நிமிரச் செய்கிறவர். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு கர்த்தர் என்னுடைய முகத்தை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச். எல்லாரும் பாடுவோம். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லை, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். அவரே என்னை மேய்த்து செல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்வார். என் நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்லுகின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீ, என் முன் செல்லுகின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய். விசுவாசத்தோடு எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நீ. இன்னும் ஒரு முறை விசுவாசத்தோடு எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன்
நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே என்னுடைய கேடகம், நான் பெற்ற சிறந்த கைமாறு. ஹல்லேலூயா. யாருக்காது இன்னும் பயம் இருக்குதா? ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கா? அதை எதை குறித்து பயம் இருந்தா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையை சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் 1% பயம் இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பயப்படாம இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அவரே எனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் முன்னாடி போவார். ஹல்லேலூயா. பசுமையா நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. அதான் காலையில இருந்து 6 மணிலேருந்து பாடிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேர் இப்பயே நல்லா தான் சந்தோஷமா சத்தமா ஹல்லேலூயா. என் சவுண்ட் எவ்வளோ கம்மியாவது உங்க சவுண்ட் அவ்வளோ அதிகமாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப நீ மெதுவா சொல்லு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா பயத்தையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை ருசித்து பார்க்கணும். ஆமென். நான் சொல்றேன், ரட்சிப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பு உங்களை கட்டி இழுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு? ஆண்டவருடைய அன்பை ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட போடாம, என்னை மதிக்காம, என்னை பத்தி யார் என்னென்னமோ பண்றாங்க. ஆனா என் ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து, எனக்காக ஒரு பந்திய, எனக்காக ஒரு ட்ரீட், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னால் துதிக்காமல் இருக்கவே முடியாது, அவரை பாடாமல் இருக்கவே முடியாது. எப்போ தெரியுமா? அவருடைய அன்பு உங்களை தொட்டா, அவருடைய அன்பை நீங்கள் உண்மையாக ஃபீல் பண்ணியிருந்தா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை யாரும் அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்லவே மாட்டாங்க. ஆமென். கண்களை மூடி, அப்பா அம்மாக்கு நன்றி, உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் அப்பாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காதீங்க, அவங்க என்னமோ செய்யட்டும், நீங்கள் அப்பாவை தேடி தானே வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய அன்பென்னும் கயிற்றினால் அவர் நம்ம இழுத்து கொண்டா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விவரிக்க முடியாதவருடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah hallelujah. என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அன்பென்னும் கயிற்றினால் இழுத்து கொண்டீர். அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டீர். அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினா தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீ நெருங்க ரூபம் நான் பார்த்து சாயலும் அழகானதே. என்னை உமதாக ஆற்றினீரே. என் அருகில் நீ நெருங்க ரூபம் நான் பார்த்து சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் போகிறேன்.
அன்பிற்கு இணையே இல்லையப்பா. விவரிக்க முடியா பூரண அழகு, வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில் அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. இன்னும் ஒரு முறை சொல்லாமா? விவரிக்க முடியா பூரண அழகை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில் அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போனேன். உங்க நினைப்பாட உயிர் வாழுறேன். அன்பிற்குள் தொலைஞ்சி போனேன். உங்க நினைப்பாட உயிர் வாழுறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைஞ்சி போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். உங்க அன்பிற்குள் தொலைஞ்சி போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டே உம் அழகால் என் அவமானங்கள் மாற்றினே. தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினே. என் அருகில் நீ நெருங்க உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, கரங்களை உயர்த்த முடிஞ்சவன். அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே அழகில் நான் மூழ்கி போகிறேன் 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 போகிறேன். ஓ ஹல்லேலூயா. பூரண அழகே, அவருடைய சாயலில் நான் திருப்தியாகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவர், பழுதே இல்லாத பூரணர். இந்த காலை நேரத்தில் ஒரு விசை அந்த கல்வாரி அன்பு நம்மை தொடட்டும். Let your love touch me, O God. என ஒரு விசையாய் உம்முடைய அன்பின் கயிறினால் இழுத்துக்கொள். Thank you, Father. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம்
என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே. தெய்வன் உடுத்தி உருவாக்கினே சிச்சித்தி சீர்படுத்தினே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே. அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே. அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் போகிறேன். அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே. அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்கு தொலைஞ்சி போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். உங்க அன்பிற்குள் தொலைஞ்சி போனேன். உங்க நினைப்பால் உயிர் வாழுறேன். அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே. அழகில் நான் மூழ்கி போகிறேன் 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 போகிறேன். உங்க அன்புக்குள் தொலைஞ்சி போனேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே. அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். விவரிக்க முடியாத அன்பு, அவருடைய அன்பை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியாத அளவில்லா அன்பை 1000 நாவுகள் இருந்தாலும் புகழ்ந்தாலும் போதவில்லை அப்பா. குறையில்லாத அன்பு, எனக்காக இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்த அன்பு. ஹல்லேலூயா. எனக்காக திரும்பி வருகிற அன்பு. ஹல்லேலூயா. கடைசி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீரே அன்பில் மிகவும் சிறந்தவர் அப்பா. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில் அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை.
சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைஞ்சி போனேன், உங்க நினைப்பால் உயிர் வாழுறேன், உங்க அன்பிற்குள் தொலைஞ்சி போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே. அன்பு எத்தனை பெரியதாண்டவர், அளவிட முடியாதது, அளந்து பார்க்க முடியாதது. எல்லாரும் கண்களை மூடி இந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து, அன்பே என் இயேசு, அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உங்க அன்பு ஒரு விஷயம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம், பக்கம் எண் 786. பக்கம் எண் 786, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம். வசனம் 16 முதல் 28ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ, அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். சேர்ந்து வாசிப்போம். கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று டிவிஷன் லீடர்ஸ், செல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை
5 மணிக்கு நமது சபையில் வைத்து ஜிஎன்ஹெச் மீட்டிங் ஆனது நடைபெறும். நமது சபையில் ஜிஎன்ஹெச் ஊழியம் செய்கிற டீச்சர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 12ஆம் தேதி புதன்கிழமை பகல் 10:30 மணிக்கு அமாவாசை விடுதலை ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வருகிற 12ஆம் தேதி அமாவாசை விடுதலை ஜெபத்தில் அனைவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வருகிற சனிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின ஜெபமானது நமது சபையில் வைத்து காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும் பகல் 10:30 மணிக்கும் ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த சுதந்திர தின ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் வைத்து டிவிஷன் ரெட்ரீட்டானது பின்வரும் தேதிகளில் நடைபெறும். அதை நான் அறிவிக்கிறேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2வது டிவிஷனுக்கும், ஆகஸ்ட் 19ஆம் தேதி 5வது டிவிஷனுக்கும், ஆகஸ்ட் 20ஆம் தேதி 6வது டிவிஷனுக்கும் நடைபெறும். இந்த ரெட்ரீட்டானது இரவு 7 மணிக்கு தொடங்கி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது டிவிஷன் மற்றும் 5வது டிவிஷன் மற்றும் 6வது டிவிஷனைச் சேர்ந்த விசுவாசிகள் இந்த ரெட்ரீட்டில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் உங்கள் டிவிஷன் லீடர்ஸை அணுகி விவரங்களை அறிந்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 52 நாட்கள் நெகேமியா ஜெபமானது, அதாவது சபை கட்டுமான பணிக்கான ஜெபமானது நமது சபையில் வைத்து காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் சபை கட்டப்பட வேண்டும் என்ற வைராகியத்துடன் இந்த 52 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை பைபிள் ஸ்டடியானது நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் கடந்த 3.5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்தேன். அவர் 6 மாதத்தில் திருப்பி தருகிறேன் என்று கூறினார். ஆனால் அவரால் கொடுக்க முடியவில்லை. நான் அதற்காக சபையாரோடு சேர்ந்து ஜெபித்து கொடுத்த பணம் எனக்கு கிடைக்கும்படி, பணம் பெற்றவரையும் தேவன் ஆசீர்வதித்து அந்த பணத்தை திரும்ப செலுத்த அவருக்காகவும் ஜெபித்து வந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பணம் எனக்கு கிடைக்கும்படி உதவி செய்தார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நீ பயப்படாயாக என்று என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசம பாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே, உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. நாங்கள் கடனே இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பொத்தலான பைக்கு செல்லாதபடிக்கு கர்த்தாவே,
வீண் விரைய மருத்துவ செலவுகள் எதுவும் வராதபடிக்கு கர்த்தாவே நீரே பரிகாரியாக இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா குணப்படுத்தி அப்பா எங்கள் தொழில் வருமானத்தை எல்லாம் ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து அப்பா சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் எடுப்போம். அல்லேலூயா. சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபை ஜெபிப்பதற்கு சந்தோஷப்படுகிற சபை. ஸ்தோத்திரம். அதை பொய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 52 நாள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக
எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார், அசைய பண்ணுவார். அல்லேலூயா. தடைகளை கத்தர் மாற்றி நம்ம சீக்கிரமாக இந்த எலிவேஷன் அதை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாக 52 நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 60 நாள் இல்லைன்னா ஒரு 90 நாளுக்குள்ளே நம்ம சர்ச்சை கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பணம்லாம் எல்லாம் வந்துருச்சா? 60-70 லட்சம் ரூபாய்க்கு 70 லட்சம் தேவை. இப்போதைக்கு இருக்கிற விலைவாசியில் ஒரு 70 lakhs நமக்கு தேவை. பணம் இருக்குதா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு ஒன்றுமே புரியல. தோத்திரம். அல்லேலூயா. நம்ம வேற சர்ச்சைக்கு வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். 70 லட்சம் இல்லை, 700 லட்சம் எல்லாம் பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை நமக்காக ஆண்டவர் நிச்சயமாக திறப்பார். தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர். ஆமென். நம்ம வீட்டுக்கு தேவையான பணம் ஒரு 30,000 50,000 அதை யார் சந்திக்கிறான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேர் அப்படியே மறைக்கிறாங்களே. தோத்திரம். ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயாவே வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்கள் பகுதியெல்லாம் அல்லேலூயா. குடும்பத்தை நடத்துறது யாரு? குடும்பத்தின் சம்பளத்தெல்லாம் நமக்கு கொடுத்து வேலைக்கு வேலை கொடுத்து கர்த்தர் தான் நம்மளை நடத்துறாரு. 50,000 ரூபா அவர் தானே சந்திக்கிறாரு. 5 லட்சத்தை சந்திக்க மாட்டாரா? 50 லட்சத்தை சந்திக்க மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். சீக்கிரமாய் அவர்களை செய்ய போகிறோம். ஆனால் சபை செய்ய வேண்டியதை சபை செய்ய வேண்டும். நாம் ஜெபிப்போம், கொடுப்போம், கர்த்தருக்காக பயன்படுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் என்னோடு பேசும் ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களோடு பேசும். இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தை உங்கள் பந்திக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசட்டும். கர்த்தாவே நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். உயிருள்ள சபைக்கு பிரசங்கம் பண்ண நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? பிரசங்கம் கேட்க போகிறோமா? பைபிள் படிக்க போகிறோமா? ஜெபிக்க போகிறோமா? ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் ரட்சியம் அது இருக்கா? வேற எதுவும் பண்ண போகிறதில்லை. என்ன பண்ண போகிறோம்? அழகே என் இயேசுவே உம்மழகில் அன்பே என் இயேசு பாடிக்கிட்டே இருக்க போகிறோம். கொஞ்சம் பேர் நான் ஒரு 10 தடவை பாடியிருப்பேன். இதுக்கு ஐயோ எப்போதான் முடிப்பா அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் பரலோகத்துக்கு ஒன்றும் ரெடி ஆகல. கர்த்தர் உங்களை ரெடி ஆக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் வேற எதுக்கு வேணா போர் அடிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. இன்னைக்கோ ரொம்ப தூரமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை சரி பண்ண போறார். ஆண்டவர் சரி பண்ண விரும்புறார். ஹல்லேலூயா. நான் ஏன் கையை உயர்த்துறேன் அப்படின்னா நாங்கள் கையை உயர்த்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுவாராக. ஆமென். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40 வாசிக்கலாம். லூக்கா 10 40 41 42 97ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் சீக்கிரமாக என்னோடு வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒரு வீட்டிற்குள் போயிருக்கிறார். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரா? 5 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறாங்க. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரா? உங்கள் இருதய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரா? ஆமேன். இங்கே ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? 40ஆம் வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் இல்லை, மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? மார்த்தாளே, ஒரு தடவை கூட சொல்ல, 2 தடவை. மார்த்தாளே மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது 5 இல்லை, தேவையானது 4 இல்லை. அல்லேலூயா. தேவையானது 2 கூட இல்லை, தேவையானது. எல்லாரும் சொல்லுங்க, தேவையானது எத்தனை? 1 தான் தேவை. அல்லேலூயா. தேவையானது 1. மரியாள்
தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எடுபடாத நல்ல பங்கு. ஆமென். ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் 2 ரெஸ்பான்ஸ், 2 விதமா நீங்க செயல்படலாம். ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் பல காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு டிஸ்ட்ராக்டட், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறா. ஆண்டவர் சொல்றார், ஒரே ஒரு காரியம் தேவையானது ஒன்று. நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இயேசுவின் அன்பை இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை திசை திருப்புகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2007ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ், இன்னும் பல பேர் சொன்னாங்க, மொபைல் ஃபோன் இல்லாமல் ஜனங்கள் வாழ முடியாது, மொபைலில் தான் இனிமேட்டு எல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேர் சிரித்தாங்க. எப்படி படிக்காத இடங்களுக்கெல்லாம் எப்படி மொபைல் ஃபோன் போகும், எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி எல்லா நாடும் மொபைல் ஃபோன் வாங்குவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. முதல்ல வந்த மொபைல் ஃபோனில் கொஞ்சம் பேர்லாம் பார்த்தவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக ஒரு செங்கல் மாதிரி இருக்கும். அதை பேக்கெட்ல எல்லாம் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆண்டனாலாம் இருக்கும், ஆண்டனா. அதெல்லாம் எடுத்து வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவார்கள். இன்கமிங்க்கும் காசு இருக்கும், அவுட் கோயிங்க்கும் காசு, இப்படிலாம் பார்த்துருக்குறீங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ஒரு நாளைக்கு 20,000 நியூஸ் சர்ச், கூகுளில் புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 20,000 பேர் அவங்க சர்ச் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் அறிவு பெருத்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் அறிவு பெருத்திருக்கும் என்று தானியேலில் வாசிக்கிறோம். அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் மீடியாவை, இந்த உலகம் யூஸ் பண்ற அந்த மீடியாவை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். God can use the same media. ஹல்லேலூயா. நம்ம சபை மீடியா டீமை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா அவங்க யாரா இருக்கணும், அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், ஜெப வீரர்களா இருக்கணும். வேற யார் ஜெபிக்கிறத விட அவங்க தான் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல 81,000 முறை நாம் மொபைல் போனை நம்ம டச் பண்றோம். எவ்ரி 6 minutes we have the temptation. ஒவ்வொரு 6 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஃபோன் வந்துச்சா, மெசேஜ் வந்துச்சா, வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப விசேஷமா யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னா, we have Gen Z generation. 1997ல இருந்து 2012 வரைக்கும் உள்ளவங்க Gen Z. அப்புறம் ஜென் ஆல்பா 2013ல இருந்து 2024, 1997ல இருந்து பிறந்தவங்க இருக்கிறீங்களா? 97க்கு அப்புறம் பிறந்தவங்க கொஞ்சம் பேர்லாம் என்ன சொல்றேனே புரியல. டீனேஜ் பசங்களாம் அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறீங்களா? God bless you. கர்த்தர் நல்லவர். இவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆவரேஜா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் செல்போனை யூஸ் பண்றாங்களாம். வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 8 மாசம் மொபைல் போன்ல யூஸ் பண்றாங்க. 54% ஆட்கள் எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிச்ச உடனே, கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் எந்திரிக்கல, கொஞ்சம் பேர் எழுப்போட போறாரு ஆண்டவர் தோத்திரம்ல, எல்லாருமே இல்லை, ஒருத்தர் 2 பேர் அப்படியே பாதி அரை தூக்கத்தில் அவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி எழுப்பணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு ஆள் எந்திரிச்ச உடனே கண்ணை திறந்த உடனே என்ன தெரியுமா பார்க்குறாங்களா? 54% பேர் அவங்க எந்திரிச்ச உடனே தேடுற முதல் காரியம் ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க, அதெல்லாம் இல்லை, மொபைல் போனை தான் தேடுறாங்களா. ஆமாவா இல்லையா? உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 54% பேர் முதல்ல போனை தான் பார்க்குறாங்க, அதில் சார்ஜ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. அதை விட மோசம் 71% பேர் அவங்க மொபைல் போனோடையே தான் தூங்குறாங்க. ஒன்னா தலைமாட்டில் வச்சுக்கிறாங்க, தலங்காணிக்கு அடியில், கைக்கு எட்டுற தூரத்தில் அவங்க வச்சுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 71%. யூ ஹாவ் எவ்ரிதிங் இன் மொபைல் போன் டுடே. நியூஸ், மேப்ஸ், ஜிபே, அக்கவுண்ட்ஸ், ஆப்ஸ், டாக்குமெண்ட்ஸ். அது இல்லாமல் நீ வாழவே முடியாது என்கிறதான நிலைமை இருக்கிறது. எஸ்பெஷலி டீனேஜ் பீப்புள், ஜென் ஆல்பா, ஜென் சி, ஒரு நாளைக்கு அவர்கள் 9 மணி நேரம் மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. 24 மணி நேரத்தில் 9 மணி நேரம். அவங்க வாழ்நாளில் 24.5 வருடம்
மொபைல் போன் எடுத்து விடுகிறது. உங்களுக்கு தெரியுமா 210 மில்லியன் பீப்புள் 210 மில்லியன் பீப்புள் மொபைல் போனுக்கு இன்னைக்கு அடிக்ஷனா மாறிட்டாங்க. ஒரு நாள்ல அவங்க மொபைல் இல்லாம இருக்கவே முடியாது, சார்ஜ் போடாம இருக்கவே முடியாது. சார்ஜர் எங்கேயா விட்டுட்டு போயிட்டா கெஞ்சி, யாருனே தெரியாது புது ஆள்கிட்ட கூட இயேசு பத்தி சொல்ல வைக்கப்படுறாங்க, போன் சார்ஜர் இருக்கா? உண்மையா இல்லையா? வாங்கி சார்ஜ் போட்டுறாங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் போய் புதிய சார்ஜரே வாங்கிடுறாங்க. 210 பேர் மொபைல் போன் அடிக்டடா இருக்காங்க. 10% டீனேஜ் ஜென்சி அண்ட் ஜென் ஆல்பா அவங்க தூங்குறதே கிடையாது. அவங்க நைட்டு இல்லை, பகல்ல தான் தூங்குறாங்க. நள் இரவு 2 மணிலேருந்து 3 மணிக்கு தான் அவங்க தூங்கவே போறாங்க. நைட் ஃபுல்லா பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ட்ரங்கன் டிரைவிங், குடித்து விட்டு வண்டியை ஓட்டுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ட்ரங்கன் டிரைவிங்கை விட ரொம்ப மோசமானது மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறது. நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் முன்னாடி என்ன வண்டி வருது அதெல்லாம் பார்க்கறது இல்லை. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. இவங்க தலை எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா? இப்படியே தான் வண்டியை ஓட்டுறாங்க, வந்து நம்ம மேல வந்து விட வராங்க. ட்ரங்கன் டிரைவிங்ல இருக்கிற டேஞ்சரை விட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஓட்டுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அதில் ஃபோன் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே ஓட்டுறவங்க இருக்காங்க. சர்ச்சுக்கு வரும்போதே நிறைய பேர் மொபைல் ஃபோன் கூட இல்லை, அதோட இன்னொன்று எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பேங்க் எடுத்துகிட்டு வராங்க. என்ன பேங்க்? அது பேர் எல்லாருக்கும் தெரியும். தோத்திரம், அல்லேலூயா. யோபு புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் கேட்டால் கூட யோசிப்பாங்க. ஆனால் என்ன பேங்க்? நிறைய பேர் கனரா பேங்க் தெரியும், இந்தியன் பேங்க் தெரியும். இன்னைக்கு வாலிபுகள் யூஸ் பண்ற பேங்க் என்ன பேரு? பவரா இருக்க வேண்டியவங்க பவர் பேங்க்ல விழுந்து கிடக்குறாங்க, அதை கொண்டு வராங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பிலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து நம்மை வெகுவாய் கொஞ்சம் கொஞ்சமா தூரமா இந்த மொபைல் போன் நம்மளை கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஃபேஸ்புக்ல ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் இருக்க வேண்டிய புஸ்தகம் இதுதான். யாருமே ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க. இஸ் யுவர் ஃபேஸ் இஸ் ஆன் திஸ் புக்? இந்த புஸ்தகத்து மேல இருக்குதா? தெரியாது. இன்ஸ்டாகிராம் இருக்கு, டெலகிராம் இருக்கு, வேற என்னென்னமோ ஆப்லாம் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற மொபைல் போனை நம்ம எப்படி ஓபன் பண்றோம்னா, என்னது இது? பெருவிரல். இந்த பெருவிரல்ல வச்சாதான், தம்பு வச்சாதான் ஓபன் ஆகுது. ஆண்டவர் நம்மளை வார்ன் பண்ணி சொல்றாரு, உன்னுடைய பெருவரல் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும், அது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்டா போனாலும் பழைய ஏற்பாடுல யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க பார்க்க விரும்புறீங்களா? யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அந்த கடாவை அடித்து, பேஜ் நம்பர் 108, பழைய ஏற்பாட்டில் 108ஆம் பக்கம். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும், அவர்கள் எல்லாரும் படிக்கிறீங்களா? அவர்கள் எங்க வைக்கணுமா? வலது கையின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கை உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். வேதாகமத்தை திருப்ப வேண்டிய கை ரொம்ப நேரம் மொபைல்ல இருக்கக்கூடாது, உம்மை விட்டு தூரமா கொண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க மொபைல் போன்ல இன்னொன்னு வந்துருச்சு, ஃபேக் எமோஜிஸ். உணர்வுகளை தவறாய் பொய்யான விதத்தில் வெளிக்காட்டுகிறார்கள். யாராவது மரித்துட்டாங்க, செத்துட்டாங்கன்னு போட்டா உடனே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதெல்லாம் போய் இப்ப உன்னை போட்டு விட்டுறாங்க. என்னது அது? இங்க சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எதை போடுறாங்க? அலற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. வயசானவங்களுக்கு புரியாது, மற்றவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா எமோஷன்ஸும் பொய்யா மாறிடுச்சு. சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, ஜனங்களுக்கு அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் நம்ப ஆயிடுச்சான். அப்படின்னா சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரே மாதிரி அவங்க கிரியேட் செய்யறாங்க. ஏன்னா அந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்று சந்தோஷம் வரும், ஒன்று துக்கம் வரும், ஒன்று சயின்டிஃபிக், இது அப்படி மாறி மாறி எல்லாம் இப்போ ஒரே மாதிரி ஆயிடுச்சு. நியூஸ் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, யூபியில்
ஒரு அப்பா இறந்துட்டாரு, உத்தரப்பிரதேஷ்லயே உத்தரகாண்ட்லயே தெரியல, ஒரு அப்பா இறந்துட்டாரு. ஒரு செய்தி நான் பார்த்தேன். அதுல அந்த அப்பா இறந்ததுக்கு அந்த அப்பாவுக்கு 3 பிள்ளைகள், பொட்ட பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 3 பேரு. 3 பேரும் வேற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்பா முதியோர் இல்லத்துல இருக்கிறாரு. அவர் இறந்துட்டாருன்னு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவங்க சொல்றாங்களா, எங்களால வர முடியாது, வீடியோ காலில் அவங்கள காட்டிருங்க. ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் அன்பு போயிடுச்சா? பசங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க, பெண் பிள்ளைகள் தான் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய நிலைமையை நான் சொல்லுகிறேன். நேத்தோ முந்தா நேத்தோ நடந்தது. காசு வேணா அமுச்சு விட்டுறோம், எங்களால என்ன பண்ண முடியாது. யார? பெரியப்பா சித்தப்பா வரல. யாரை பார்க்க வரல? அப்பா, அப்பாவுடைய மரணம் வரவில்லை. ஜனங்க எமோஷன்லெஸ் ஆயிட்டாங்க. ஜான் பைப்பர் என்கிற ஒரு பெரிய பிரீச்சர் அவர் சொல்றாரு, prayerlessness is not due to lack of time. ஒரு காலத்துல ஜெபம் பண்ணல. ஏன் ஜெபம் பண்ணல? ஏன் பைபிள் படிக்கல? என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் என்ன இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்றது. ஏன் ஜெபத்துக்கு வர டைம் இல்ல. ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மொபைல் போன்? டைம் இல்லாததுனால இல்ல, நம்ம டைம் கொடுக்க விரும்பாததுனால நம்ம ஆண்டை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறோம். மொபைலை பார்க்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் பார்த்துடலாம் அப்படின்னு உட்காந்து எவ்வளவு நேரம் போயிருது? 1 மணி நேரம் போயிடுது, ஒரு அரை நாளே கூட போயிருது. ஜெபம் பண்ணலான்னு சொன்னா தோத்திரம் கத்தரை துதிங்க அப்படின்னா 5 நிமிஷம் 5 மணி நேரம் மாதிரி இருக்கு. தோத்திரம் அல்லேலூயா. நான் உண்மையை பேசுறேன்னு நினைக்கிறேன். கத்தரை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு போன்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர், போன்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, 1997க்கு முன்னாடி நாங்க பிறந்துட்டோம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37, இயேசு பேசினதான வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். 18ஆம் பக்கம் எல்லாரும் வாசிங்க. மத்தேயு 12, 36, 37 எல்லாரும் என் கூட சத்தமா வாசிக்கிறீங்களா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்றது யாரு? இயேசு சொல்றார். அடுத்த வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நீங்க பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு நீங்கள் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்க போன்ல வீணான வார்த்தை பேசினாலும் சரி, நேர்ல பேசினாலும் சரி, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு நீங்கள் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். You have to choose between these two. Eternity versus entertainment. நித்தியமா சிற்றின்பமா என்கிற நிலைமையில் நாம் வருகிறோம். நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் என்னால பார்க்கவே முடியல. கொஞ்சம் பேர் இந்த டெக்னாலஜிலாம் தெரிஞ்சவங்க என்னெல்லாம் ஹைட் பண்ணிடுறாங்க, நானும் பார்க்க முடியாது. ஆனா இங்க ராபோஜன் எடுத்துட்டு போய் அந்த ஸ்டேட்டஸை போய் பார்த்தா, டீனேஜ் பிள்ளைங்க அவங்க இவங்கெல்லாம் பார்த்தா அதெல்லாம் சொல்ல முடியாது, வாயில இங்க மைக்ல சொல்ல முடியாது. அசுத்தமான சினிமா பாடல்கள், அசுத்தமான பிக்சர், தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிற டிபியில் என்ன இருக்குது? உங்க டிபியை பார்த்தா நீங்க யாருன்னு சொல்ல முடியும். ஒரு நல்ல இடத்துக்கு போறோம், போட்டோ எடுக்கிறோம், போடுறோம், தப்பு கிடையாது. ஆனா எப்படி போடுகிறோம், எதற்காக போடுகிறோம்? கர்த்தர் உங்களை நிதானிக்க அழைக்கிறார். ஆண்டவர் திரும்ப ஊமையை பேசும்போது, விதைக்கிற ஊமையை ஆண்டவர் பேசும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் விதைக்கும் போது 75% விதைகள் அது எப்படி போகிறது? வேஸ்டா போறது. ஆண்டவர் சொல்றாரு 75% ஆஃப் சீட்ஸ் ஆர் டிஸ்ட்ராக்டட். அதெல்லாம் வீணா போகுது, முள்ளுல போய் விழுது, கற்பாறையில போய் விழுது, அப்புறம் என்னது தரையில வழி அருகே விழுது. ஆனா 25% தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இவ்வளவு வசனத்தை கேட்கிறோம். இந்த 25%ல நம்ம இருக்கிறோமா? நிறைய பேர் நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணாதவங்க, டிவி, சீரியல், சிற்றின்பம், கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கிற என்டர்டைன்மெண்ட், நித்தியத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? பைபிள் எவ்வளவு நேரம் கையில் வச்சிருக்கீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்
எப்படி போயிடுச்சு பாருங்க நிலைமை. 1/4 மணி நேரம் இல்ல. இந்த அடிக்ஷனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க, ஷார்க், திமிங்கலம் மாதிரி ஒரு பெரிய மீன், அதுல கடிச்சு செத்து போனவங்களை விட செல்ஃபி எடுத்து செத்து போனவங்க நிறையா. எக்ஸாக்டா சொல்ல 270 பேர் they are died of selfie. செல்ஃபி என்ன? எடு எடு எடு, இப்படி வா இப்படி வா. அது தெரியணும், என்ன தெரியணும்? இந்த பள்ளம் தெரியணும். அப்படியே வரான், போனை வேற எதையும் பார்க்கறதில்ல, இங்க கீழையும் பார்க்கல, உள்ள விழுந்துடுறான். எத்தனை பேர் செத்து போயிருக்கான் அப்படி? படிக்காதவன் இல்ல, கண்ணு தெரியாதவன் இல்ல, கண்ணு தெரிந்தும் தெரியாதவர்கள் 270 பேர் died because of selfie. நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்று சொல்றவங்க உங்க வாழ்க்கையே லைக்ஸை நம்பி தான் போகுது. என்னைய பார்த்தாங்களா, லைக் போட்டாங்களா? நிறைய பேர் நம்மளும் அப்படிதான் இருக்கோம். ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வைக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை வச்சு அது பார்த்தா பரவாயில்ல. நம்ம விசுவாசிகள் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது உங்க ஸ்டேட்டஸ்ல 10 ஸ்டேட்டஸ் வச்சு அதுல ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம சர்ச்சு சண்டே சர்வீஸை கூட வைக்கலாம். எவ்வளோ பேர் உண்மையா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு ஆமேன் கூட வரமாட்டேங்குது. லைக்ஸை நம்பி வாழ்றாங்க. நிறைய பேர் உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். 5 பேர் வீட்டில இருந்தா 5 போன், 5 பேருக்கு நெட், வைஃபை, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. யாராவது போனை வச்சுட்டு பேசுறாங்களா? ஃபேஸ்புக்ல நிறைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. நேரில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. இயேசு சொல்ற, அன்புள்ளவர்களா இருங்க, அன்பை காட்டுங்க, அன்பு தான் நமக்கு ஆதாயம். அல்லேலூயா. நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று எப்படி அறிவீர்கள்? ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துறனால. பாஸ்டர் அன்பு செலுத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க காலேஜ்ல போய் அங்க ஸ்கூல்ல போய் யாரையா தேடாதீங்க. உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு அன்பு உங்க அப்பா என்ன வேலை செய்யற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதான் அன்பு செலுத்துறது. உங்க அம்மா கிச்சன்ல என்ன வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறது அன்பு செலுத்துறது. ஆமீன். எல்லாம் அம்மாங்க தான் சொல்றாங்க. வாலிப பிள்ளைகள் திரு திருவென்று முழித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் பேரை பத்தி, இந்த செல்ஃபி குரூப்பை பத்தியும் ஆவியானவர் இங்க பைபிளே எழுதி வச்சிருக்கிறார். எப்படின்னா அவங்களை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிட துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நிறைய பேர் இதோட மொபைல் போனோட சேர்ந்து பொண்ணு புதுசா ஒண்ணு வந்துருச்சு. என்னன்னா ஏஐ வந்துருச்சு. இந்த ரோட்டு பக்கத்துல உக்காந்து தெருவுல ஒரு போட்டோவை எடுத்துட்டு அவன் சொல்றான், என் போட்டோவை எங்க போடு? ஈஃபில் டவர் பக்கத்துல போட்டு. நான் சொல்றேன் புரியுதா? என் போட்டோவை எங்க போடு? ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போடு. எங்கனால தூக்கி போட்டு அமெரிக்கால போடு, லண்டன்ல போடு, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. தோத்துறோம். இவன் போட்டோவை அப்படி ஏஐல போடுறது மட்டும் இல்லாத ஸ்டேட்டஸ்ல வச்சிடறான். தோத்துறான். அல்லேலூயா. இதை பார்த்து நிறைய குடும்பங்கள் சண்டை. பாத்தியா, நீ தான் இருக்கிற. என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு? லண்டன் கூட்டிட்டு போய். அவர் எங்கேயும் கூட்டிட்டு போகல, உழவர் சந்தைக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாரு அந்த அம்மாவை. இந்த பொண்ணை போய் காய் வாங்கிட்டு வந்து அனுப்பிச்சு விட்டு அது போட்டோ எடுத்துட்டு ஏஐ யூஸ் பண்ணுது. குடும்பத்துல சண்டை. நம்மள பாக்குறது இல்லை, கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு அதுல வாழலாம். மற்றவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்குறோம். ஏஐனால நிறைய பேர் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? ஈஃபில் டவர் அங்கேயும் இங்கேயும் போறாங்க. யாரையா சர்ச்சில் இருக்கிற மாதிரி யாரா ஏஐல போட்டிருக்காங்களா ப்ராம்ப்ட்? சர்ச்சில் நான் ஆராதிக்கிற மாதிரி ஒரு ஏஐ ப்ராம்ப்ட் மாதிரி யாரும் போடுறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க போறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக. மற்றவங்கள மாதிரி உங்களை மாற்ற கர்த்தர் விரும்பல. கர்த்தர் உங்களை அவரை போல வரைந்திருக்கிறார். ஆண்டவர் மாதிரியே நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேற யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம், ஆண்டவரை ஃபாலோ பண்ண கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார்.
யெகோவா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை படைச்சார். அவர் எப்படி பார்க்கிறது, அவர் எப்படி ஃபாலோ பண்றது நமக்கு பிரச்சனையே இல்லை. God in skin is Jesus Christ. இயேசு தான் நமக்கு அடையாளமா மாம்சமா வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். we have many distractions. நிறைய பேருக்கு வேலை ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாத காரணம் என்ன? 24 மணி நேரம் வேலை. சிலருக்கு உறவுகள், கணவன் பிரச்சனை, மனைவி, சிலருக்கு பிள்ளைகள், சில பேர் எல்லா டைம் பிஸி. இன்னும் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் எப்போ பாரு மற்றவங்களையே பார்த்து வாழ்வது. எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவங்க இது வாங்கிட்டாங்க, இது அவங்க வாங்கிட்டாங்க. சில டைம்ல பணம், சில நேரத்தில் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யறோம், ஊழியம் செய்யறோம், நல்லது. அதுவே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் வந்துவிடக்கூடாது. வேற யாரையும் லைக் பண்றீங்களோ இல்லையோ தெரியல, லைக் ஹிம், அவரை லைக் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. ஃபாலோ ஹிம், அவரை ஃபாலோ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஜீசஸ், வேர்ல்ட் வில் அன்ஃப்ரெண்ட் யூ. வேர்ல்ட் வில் அன்ஃப்ரெண்ட். ஸ்டே கனெக்டட் வித் காட். ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ண கர்த்தர் அழைக்கிறார். யாராவது இங்க இருக்கிறவங்க கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் கலெக்டரை பார்த்துருக்கீங்களான்னு தெரில, இல்லை சிஎம், இல்லை ஜனாதிபதி, அவங்களெல்லாம் பார்க்க போகணும்னு சொன்னால் யூ கேனாட் ஹேவ் யுவர் மொபைல் ஃபோன் வித் யூ. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வெளியவே வாங்கிடுவாங்க. ஆஃப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க, அதை வாங்கி இல்லைன்னா புடுங்கி என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் யாரை பார்க்க போறீங்க? கொஞ்சம் பவரில் இருக்கிற ஆளை பார்க்க போறீங்க. நான் சொல்கிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமி வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர். அங்கே வந்து கூட கொஞ்சம் பேர் மொபைல் ஃபோனை, உங்களால் முடியும்னா மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்லை வீட்டிலே வச்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. யாரும் எங்கேயுமே மொபைல் ஃபோனை விட்டுட்டு போக முடியாது, இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. ஆனால் இங்கே மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் மொபைல் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ் போகணுன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவருடைய சாயலாய் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரை பின்பற்ற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு தீர்மானத்தோட, ஆண்டவரே நான் மொபைல் ஃபோன் என் நேரத்தை திருடக்கூடாது, உறவுகள் நேரத்தை திருடக்கூடாது, வேற எதுவுமே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. உங்க அன்பில் நான் மூழ்கி போகிறேன். உங்க அன்பை நான் இன்னும் அதிகமா நான் நெருங்கி வர விரும்புறேன். இந்த பந்தியில் ஆயத்தமா இருக்கிறவங்க எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. பயபக்தியோடு இதை அனுசரிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நிதானித்து அறியணும், நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கணும். பாவத்தில் இருக்கிறீங்களா? தொடர்ந்து ஒரே பாவத்தில் இருக்கிறீங்க, போதை வஸ்து கடுமையா இருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு வர வேண்டாம், தொட வேண்டாம். சின்ன சின்ன தவறுகள் அப்பப்ப தவறு ஆண்டவரேனா மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நீங்க இந்த பந்தியில பங்கு பெறணும். ஆண்கள் உங்க கையை வச்சு மனைவியை அடிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தர்ட்ட நீங்க ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க. பெண்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு, பெண்களும் அதே மாதிரிதான். கணவனை அடிப்பீங்க
அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பந்தியில பங்கு கொள்ளக்கூடாது. இது கர்த்தருடைய பயபக்தி உள்ள பந்தி. தொடர்ந்து பாவத்திலேயே நிலைநிற்ற அந்த பந்தி உங்களுக்கானது அல்ல. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கிருபையோ ஆண்டவர்ட்ட கிருபையை கேட்டு இந்த பந்தி உங்களுக்காக பரிமாறப்படும். ஜெபத்தோடு இந்த பந்தியில நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறார் ஆண்டவர். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை தீரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை. சுந்தரமிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கீரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை. எல்லாரும் பாட, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்புக்கு ஈடாய், இந்த விந்தை அன்புக்கு ஈடா, என்ன காணிக்கை ஈந்திடுவே, எந்த அறம் பொருளிடாகும், எந்த அறம் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறே. விந்தை கீரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை. இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை நான் செலுத்த முடியும்? உங்களுடையதே அல்ல, அவர் உங்களையே தேடுகிறார். நம்மை அர்ப்பணித்து அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். இந்த பந்தியில் நம்ம பங்கு பெறும்போது இந்த சபை என்கிற சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். மணவாட்டியாகிய சபையில் கர்த்தர் என்னை ஒரு அங்கமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்காக முடிந்த எல்லாவற்றையும் செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்ப்பணிப்போடு பயபக்தியோடு அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். பிற்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்துக்காக எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்காக பிற்கப்பட்ட இந்த சரீரத்துக்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நம்ம ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். நமக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நம் கையில் எடுத்து, ஆண்டவரே எனக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. உம்முடைய ரத்தம் என்னை ஒரு விசையாய் பரிசுத்தமா புதிய மனிதனாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. நான் இனிமேட்டு ஆண்டவரே டிஸ்ட்ராக்டடா அதை இதை நான் பார்க்க மாட்டேன். உண்மையே நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த பந்தியில பங்கு பெறவங்களாது நான் சனிக்கிழமை வந்து ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பெல்லாம் நான் வருவதற்கு நான் எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாம் நான் ஏகோபித்து நாம் பாடம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாம் எழும்பி நிற்கலாம்.
இன்னும் அப்பமும் ரசமும் மீதியா இருக்கிறது. எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பு உம்முடையதப்பா. யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல உங்க வீட்டுல ஞானஸ்தானம் எடுக்கலையோ அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வாய்களை திறந்து அவருடைய பெயர்ல சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீ பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. ஆத்துமாக்கள் இல்லை. மீதியா இருக்கிற துணிக்கைகளுக்காக வெளியே நிற்கிற ஏராள ஜனங்கள் இயேசுனுடைய ரத்தத்துக்குள்ளே வராமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நம்மளை எல்லா இருக்கிறவங்களை உயர்த்தி, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, என் உறவினர்களுக்காக, அயலகத்திற்காக, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பந்தியின் அளவு கூடிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஓ ரிதா ராக்கலவா ஷரரதலவா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சீஷராக மாற்றத்தக்கதாக எனக்கு ஒரு பராக்கிரமசாலிக்குரிய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் சீஷராய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், வியாதியவனிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன், இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை என்று சொன்னீர. எங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வருவதாக. ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்நாளே பார்ப்பதில்லை. என் தேவன் ஜெயம் எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவ மகிமை எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலே எப்படி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எங்கள் பிள்ளைகள் திறப்பிலே நிற்பார்களாக, உபவாசிப்பார்களாக, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பரிந்து பேசுகிற அபிஷேகத்தை எங்கள் மேலும், எங்கள் சபை மேலும், எங்கள் குடும்பத்தின் மேலும் ஊற்றப்படுவதாக. பரிந்து பேசுகிற ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரிகபலதுரமன ஷபரபலதுரபா, ஓ ரிதரபலப கரரபா. கர்த்தருடைய கிரியையிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கதாக, எங்கள் நற்கிரியைகளை நாங்கள் காண்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே கிறிஸ்துவின் சாயலிலே நாங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போக கூடாது ஆண்டவரே. உம்முடைய சாயலை நாங்கள் ஆண்டவரே அச்சடையிலுமாய் தரித்திருக்கத்தக்கதாக எங்களை காண்கிறவர்கள் எங்களை உம்மை காணட்டும் ஆண்டவரே, காணட்டும் ஆண்டவரே. ரிகபா ஷபரகலவா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அல்லப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க சுவாமி. பரிந்து பேசுகிற அபிஷேகத்தினால், காயங்களை கட்டுகிற அபிஷேகத்தினால், உற்சாகப்படுத்துகிற அபிஷேகத்தினால், அநேகர் அக்கிலிருந்து இழுத்து விடுகிற அபிஷேகத்தினால், நீதிக்குட்பட்டுள்ள பாத்திரங்களாய் அநேகரை மாற்றத்தக்கதாக ஒரு பராக்கிரமசாலியாய் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பி வழியேற்றும். எங்கள் சபையிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசனத்தை சுமந்து செல்லுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்கள் பிரயாசம் செய்து முடிக்காததை உம்முடைய பிரசனம் செய்து முடிக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிரயாசத்தை ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தினால் எங்களை அனுதினம் நடத்துவீராக. எங்கள் ஊழியரை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்துவீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சபையின் தேவை சந்திக்கப்படட்டும், மீதி எடுக்க உதவி செய்வீராக. தேவ பிரசனத்தினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமாவாசை ஜெபம், விடுதலை ஜெபம் இருக்க சொல்லியிருக்காங்களா? அறிவிப்பு அமாவாசை ஜெபம் சொன்னாங்களா? வாருங்கள், புதன்கிழமை வந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.